வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகந்தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 15வது எபிசோடா என்ன திகில் சம்பவம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்ற நபருக்கு நடந்த அதிபயங்கர திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் கடைசி வரைக்கும் பயங்கர திகிலாக இருக்க போதுங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் என்கின்ற நமது நண்பர் தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்குது. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விக்னேஷ்கா? ஆமாங்க, விக்னேஷ்க்கு தாங்க நடக்குது. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2018 நடக்குதுங்க. நண்பர் விக்னேஷை பற்றி சொல்லணும்னா, அவருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிங்க. அவர் பணிபுரியும் இடம் தாங்க கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த தொழிற்சாலையில் தாங்க பணிபுரிஞ்சிட்ருக்காரு. அவர் அந்த தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக இருக்காருங்க. கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலையில் ஒரு 400-500 பேர் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 400-500 பேர் அங்கே பணிபுரியதுனால எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு தனியாக டிரைவர்லாம் யாரும் கிடையாது. விக்னேஷ் சூப்பர்வைசராக இருந்தாலுமே அந்த ஆம்புலன்ஸை அவர் தாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவர் தாங்க ஓட்டி செல்வது வழக்கமாக வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவருடைய வழக்கமாக இருக்குங்க. அந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் பார்க்குறதுனால கேண்டீன் தொழிற்சாலையிலே இருக்குங்க. தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்டாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. இவருக்கு விக்னேஷ்க்கு பார்த்தீங்கன்னா பகல் ஷிஃப்ட் மட்டும்தாங்க. ஆனால் என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலுமே உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு முதலுதவி செய்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிடுவாருங்க விக்னேஷ். அன்னைக்கு அது போல தான் சம்பவத்தன்று கேண்டீனில் பணிபுரிந்த பெண்மணிக்கு 45 வயது பெண்மணி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்தோன்னே அங்கே கூட பணிபுரிஞ்ச எல்லாருமே டக்குன்னு ஓடி போயிட்டு தண்ணியெலாம் தெளித்து பார்த்துருக்காங்க. தண்ணியெலாம் தெளித்து பார்த்தோன்னா அந்த அம்மா ஏந்திரிக்கிறதுனால உடனே நம்ம விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் அந்த டைமில் எப்படி வர முடியும்னு யோசிச்சிங்கன்னா, தொழிற்சாலைக்கு பக்கத்தில் தான் அங்கே பணிபுரிகிற ஒரு சில பேருக்கு அங்கே ரூமு கொடுத்துருக்கிறதுனால மயக்கம் போட்டு விழுந்த உடனேயே விக்னேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோன்னா உடனே அவர் நேராக வந்துட்டாருங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஏற்றிருக்காரு. கூட துணைக்கு ஆள் இல்லைங்க. ஏன்னா இரவு 11 மணிங்கிறதுனால யாருமே துணைக்கு வர முடியலைங்க. அவரும் என்ன நினச்சிட்டாரு, சரி நம்ம போயிட்டு உடனே காமிச்சிட்டு வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிருக்காருங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகுதுங்க. 1 ஹவர் ஆகும் பொழுது அந்த பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு மூச்சுத்திணறல் அதிகமாகுதுங்க. மூச்சுத்திணறல் அதிகமாகி அந்த பெண்மணி இறந்துடுறாங்க. விக்னேஷுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. பதட்டமானோன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே தொழிற்சாலையில் பணிபுரிகிற அவருடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க. நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காருங்க. நடந்தது சொன்னதுமே சரி அவங்க வீட்டுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரு சொல்லிட்டாருங்க. அவரும் வீட்டுக்கு சொன்னதுமே அவங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க, சரி நாங்கள் அந்த கிளம்பி வர்றோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் பதட்டமாக பேசிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உடனே தூக்கிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருங்க அவங்க சொந்தக்காரங்க வர்றாங்க அழைச்சிட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுது, யாருமே வரலாங்க. மறுபடியும் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, என்ன இது மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாருமே வரல அப்படின்னு சொன்னதுமே, சரி நான் மறுபடியும் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து யாருமே ஃபோன் எடுக்கலைங்க. ஏன்னா வந்துட்டுருப்பாங்க புள்ளியிருக்கு, அதனால் யாருமே ஃபோன் எடுக்கலை. இது மாதிரி ஃபோன் எடுக்கலை, அவங்க வந்துட்டுருக்காங்க புள்ளியிருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காருங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. திடீர்னு ஃபோனை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வாங்க போகலாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஆங்கிற மாதிரி சொன்னதுமே
ஆக நீங்கள் என்ன முன்னாடியே இங்கே வந்துட்டீங்களா? இப்போ நான் எவ்வளோ நேரம் இங்கே நான் வெயிட் பண்ணுறதுன்ட்டு விக்னேஷ் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா வந்து வந்த உடனே வந்து நான் வந்து இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா டக்குன்னு அந்த வண்டியில் ஏறி இருக்காருங்க. கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காரு. மூவ் பண்ணதுமே இவர் வந்து வண்டியை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியலங்க. ஓட்ட முடியாமல் ஒரு பக்கமாக ஒரு சைடை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு அவருக்கே. என்னடா அது, நம்ம வரும் பொழுது நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தது கிடையாது, நம்ம வரும் பொழுதும் இந்த மாதிரி எதுவும் ஆகலை, ஆனால் இப்போ வண்டியும் ஒரு பக்கமாக இழுக்குது, ஏதாவது பஞ்சர் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில், அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்க்குறாருங்க. 4 பக்கமும் இறங்கி பார்க்குறாரு. டயர்லாம் நல்லா தாங்க இருக்குது. டயர்லாம் நல்லா இருந்தோன்னே சரி மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகிறாரு. அதே மாதிரி தான் ஒரு பக்கமாக இழுக்குது, அவரால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல. அந்த இறந்து போன பெண்மணியோட கிராமத்துக்கு போனோம்னா ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தாங்க போகணும். அந்த வழியில் போயிட்டுருக்காருங்க. போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டயரை வந்து பஞ்சர் ஆகிற மாதிரி ரொம்ப அவருக்கு வண்டி வந்து ரொம்ப அலசுகிற மாதிரி போயிருக்குங்க. டக்குன்னு அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. டயர் பஞ்சர் ஆகிருக்குங்க. டயர் பஞ்சர் ஆகணுமே ஒரு என்ன பண்ணியிருக்காரு, சரி நம்ம ஸ்டெப்னி எடுத்து மாட்டலாம்ங்கிற மாதிரி ஸ்டெப்னி எடுத்து மாட்டிகிட்ருக்காரு. அந்த கூட வந்த துணைக்கு வந்த பெண்ணு அப்படியே இறங்கி வண்டியிலேருந்து இறங்கி வெளியில் போயிட்டுருக்காங்க. இப்போவும் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டெப்னி மாத்திரை ஒரு பதட்டத்தில் பெருசாக அதை எடுத்துக்காமல் ஒரு ஸ்டெப்னி மாற்றுறதுலையே அதுலேயே வந்து கவனத்தை செலுத்திட்டு இருக்காருங்க. ஸ்டெப்னி மாற்றி முடிச்சிட்டாருங்க. ஸ்டெப்னி மாற்றி முடிச்சுட்டு என்னடா அந்த பெண்மணி வந்து இந்த போனாங்களே இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா என்னான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அந்த ஆம்புலன்ஸை திறந்து உள்ளே பார்க்குறாரு. உள்ளே உட்காந்துருக்காங்க. ஊருக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அந்த இப்போ தான் இறங்கி போன மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா மறுபடியும் இங்கே உட்காந்துருக்காங்களே ஆன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. இருந்தாலுமே மறுபடியும் வண்டியை மெதுவாக அப்படியே நகர்த்துறாருங்க. நகர்த்தி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த அம்மாட்ட பேச்சு கொடுக்குறாரு. நீங்கள் யார், என்ன, இவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லலைங்க. பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அமைதியாகவே இருக்கிறாங்க. சரி என்னடா அந்த அம்மா வந்து இப்படி அமைதியாக இருக்காங்களே, சரி இறந்து போனது வந்து அவங்களோட ரொம்ப உறவினராக இருக்கும், அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரி துக்கத்தில் இருக்காங்க போல், அதனால தான் நம்மள்ட்ட பதில் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரும் மனசில் நினச்சிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. வண்டியை சுத்தமாக அவரால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல. ஏதோ உங்களை கட்டி ஏதோ கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காருங்க. போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. அவர் அதாவது வந்து ஸ்டெப்னி மாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்து ஸ்டெப்னி மாத்திர பிஸியில் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தையும் மறந்துட்டாருங்க. அதாவது வந்து மேனேஜர் ஃபோன் பண்ண விஷயத்தையே அவர் மறந்துட்டார். அப்படியே வண்டியை போயிட்டுருக்காருங்க. போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இறந்து போன பெண்மணியோட கிராமம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணும்போது ஆகா நம்ம வந்து முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணாரே, நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி என்னான்னு கேட்குறாருங்க. மேனேஜர் பேசுகிறாருங்க. மேனேஜர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, எப்போ நீ விக்னேஷ் நீ எங்கே இருக்க, பெண்ணோட உறவினர்கள்லாம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்களா, நீ எங்கே இருக்கன்னு கேட்டோன்னே உறவினர் ஒரு கூட வந்துட்டுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு பேர் அதிர்ச்சிங்க. அங்கே உட்காந்துருந்த அந்த பெண்மணியை காணுங்க. அந்த பெண்மணியை காணுங்கிறதுனால இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிட்டு டக்குன்னு வண்டியை பிரேக் அடித்து டப்புன்னு நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டிட்டு என்னடா அது நம்ம கூட வந்தது யாராக இருக்கும், நம்ம கூட வந்துக்கிட்டு இருந்தாங்களே, இங்கே தான் உட்காந்துருந்தாங்க, யாருமே காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் சரி சார் நான் அந்த பக்கத்தில் வீடு வந்துடுச்சு சார், நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு நேராக ஒரு வண்டியை மறுபடியும் ஓட்டுறாருங்க. ஓட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இந்த பெண்மணி இறந்து போன பெண்மணி வீட்டில் அவங்க போயிட்டு இறக்கிட்டு தொழிற்சாலைக்கு வந்திருக்காருங்க. தொழிற்சாலைக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸை விட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிருக்காரு. ரூமுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட அவருக்கு சுத்தமாக தூக்கமே இல்லைங்க. ரொம்ப நேரமாக தூக்கமே இல்லை. இங்கே பிரண்டு படுக்கிறாரு, இங்கே பிரண்டு படுக்கிறாரு. அவருக்கு சிந்தனை ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட வந்தது யாராக இருக்கும், அவங்க உறவினர் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம கூட வந்தது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு மண்டையில் அப்படியே அதே தாங்க ஓடிட்டுருக்கு. அவரால் சுத்தமாக தூக்கம் வரல. விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுமே சரி, ஏன்னா மக்கிய நாள் வந்து ஷிஃப்ட்டுக்கு போகணும்ல, அவருடைய ஷிஃப்ட்டுக்கு போகணுங்கிறதுனால நேராக அவர் குளிச்சுட்டு தொழிற்சாலைக்கு போயிட்டாருங்க. அங்கே போயிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்கே சுற்றி உள்ள எல்லாருமே கேட்குறாங்க, என்னப்பா என்ன விக்னேஷ், இது மாதிரி வந்து உன்னுடைய முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்பே வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஆச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, அதனால தான் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவரால் எந்த ஒரு வேலையிலையுமே கவனம் செலுத்த முடியல. அன்றைக்கி பொழுது அப்படியே போயிட்டுருக்குங்க. அவரோட ஷிஃப்ட்டு முடியுது.
முடிஞ்சதுமே ரூமுக்கு வந்தோன்னே தங்கியிருக்கிற ரூம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரிங்க. இவர் நேரமாகவே எப்பொழுதுமே ஒரு தூங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இரவு 9 மணி 10 மணி போல் தான் தூங்குவார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே 7 மணிக்கெலாம் போயிட்டு கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே சிந்தனை தாங்க ஓடிட்டுருக்கு. ஏன்னா வந்து அங்கே பணிபுரிந்த ஒரு பெண்மணி தானே இறந்து போனது. அதனால் அந்த பெண்மணி ஞாபகமாக வந்துட்டுருக்கு. 2வது பார்த்திங்கன்னா கூட வந்தது யாருங்கிற மாதிரி அந்த சிந்தனையே அவர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குங்க அவருக்கு. அவரை சரியாக சாப்பிட முடியாமல் சரி பரவாயில்ல நம்ம போய்ட்டு ரூமில் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காருங்க. போயிட்டு 7 மணிக்கெலாம் அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. போயிட்டு நல்லா இழுத்து மூடிட்டு தூங்குறாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த நினைவுகள்லாம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டாருங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்குங்க. முழிப்பு வந்துடும். அவர் எப்பொழுதுமே படுத்திருக்க இடத்துல அவருடைய தலைமாட்டில் தான் அவருடைய செல்ஃபோனை வச்சுட்டு படுப்பாருங்க. அவர் முழிப்பு வந்தோடனே சரி டைம் என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. இரவு 12:30 மணி ஆகுதுங்க. இரவு 12:30 மணி ஆனதுமே சரி மணி 12:30 மணி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வச்சுட்டு இப்படி திரும்பி இருக்காருங்க. திரும்பும் பொழுது பக்கத்தில் அவர் படுத்திருக்க பக்கத்தில் ஒரு ஜன்னல் பக்கத்தில் யாரோ டக்குன்னு கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே இருந்திருக்குங்க. கிராஸ் பண்ணி போகிறதுனால அவருக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டார். ஒரு மாதிரி பயந்துட்டார். பயந்து போயிட்டு யார் அந்த டைமில் இப்படி கிராஸ் பண்ணி போகிறது அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டார். அவருக்கு பயந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் படுத்திருக்கிற ஜன்னல் வழியாக யாருமே அந்த சைடு போக முடியாது. ஏன்னா அவர் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தங்குறதுனால வந்து அந்த சைடு வந்து ஒரு சந்துன்னு சொல்லுவாங்களே சந்து, அந்த மாதிரி சந்து தான். அதில் வந்து ஆள்லாம் நடமாட்டலாம் முடியாது. யாராவது ஒரு ஆள் ஏணியில் ஏறி லாப்பில் நடந்தால் தான், அதாவது வந்து அந்த மேலே உள்ள லாப்பில் நடந்து போனால் தான். யாரா 12:30 இந்த நேரத்தில் யாரா நடந்து போகிறதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சுங்க. பயமானோன்னே மனசில் சாமியெல்லாம் நினச்சிட்டு, ஏன்னா ஏற்கனவே முதல் நாள் வந்து இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் நடந்ததுனால இன்னும் கொஞ்சம் அவருக்கு அதிகமாக பயம் ஆகிருக்கு. சாமிலாம் நினச்சி வேண்டிக்கிட்டு மறுபடியும் போர்வையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு படுத்துருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகிட்டுருக்கும் பொழுது அவருக்கு ஒரு உள் உணர்வு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட யாரோ இருக்கிற மாதிரியே தோணுதுங்க. என்னடா இது கூட யாரோ இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணுது. ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் வந்து ஒரு ஆள் அவர் மட்டும்தான் தங்கி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் தங்குற மாதிரி தான் அந்த அவர் இருக்கிற ரூமு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 பேர் மற்ற ரூமுலாம் 2-3 பேர் தங்குற மாதிரி இருக்கும். அவர் இருக்கிற ரூமு மட்டும் ஒரு ஆள் தங்குற மாதிரி தான் இருக்கும். அவர் மட்டும்தான் தங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்போ நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு உணர்வு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த போர்வையை எடுத்துகிட்டு பார்க்குறாருங்க. போர்வையை எடுத்துகிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்த பெண்மணி மாதிரியே அந்த ஒரு உருவம் அப்படியே நிற்கிதுங்க. அவருக்கு எய்த்த மாதிரியே நிற்கிது. அப்படியே ஒரு தத்ரூபமாக பார்க்குறாருங்க. தத்ரூபமாக பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக சவுண்டு போட்டு கத்திட்டாருங்க. பயங்கரமாக கத்தினோன்னே அந்த உருவம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பறவை மாதிரி சர்ன்னு போந்து அந்த ஜன்னல் வழியாக அந்தான பக்கம் போயிருக்குங்க. அந்தான பக்கம் போனோன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியலைங்க. புரியாமல் இதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு என்ட்டு நம்மள்ட்ட சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கத்துனோன்னே இவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாயிட்டார். மயக்கமானதுமே பக்கத்தில் படுத்துருந்தானே என்னடா இப்படி விக்னேஷ் இப்படி கத்துறானேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வந்து தட்டி பார்க்குறாங்க. கதவை திறக்க முடியாமல் கதவை உடச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. இவர் ரொம்ப ஒரு மாதிரி மயக்கத்தில் கிடக்குறாருங்க. ஆகா வாங்கடா இது மாதிரி விக்னேஷ் என்னமோ இது மாதிரி கிடக்குறான்டா வாங்கடான்னு சொல்லிட்டு போய் தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. தண்ணி தெளிச்சோன்னா அவர் அப்படியே ஏந்திரிக்கிறாருங்க. ஏந்திரிச்சோன்னா அப்படியே எங்கேயோ இருக்கிற மாதிரி அந்த பதம் பயங்கரமாக முழிச்சிருக்காரு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருட்டி முழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்காருங்க. முழிச்சு பார்த்துட்ருக்கும் பொழுது இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களாம் அவரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த மாதிரி மொழியெல்லாம் உருட்டி பார்த்துட்ருக்காரு. விட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்தது என்னான்னு கேட்டோன்னா அப்புறம் சொல்லியிருக்காருங்க. இது உருவம் வந்து ஏதோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன், பயங்கரமாக கத்திட்டேன். விக்னேஷ் யாரையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நீ இந்த ரூமில் இருக்க வேண்டாம், வா என் ரூமில் வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைச்சி போய்ட்டு அவங்க கூட படுக்க வச்சுருக்காருங்க. படுக்க வச்சிருமே அவருக்கு நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கம் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. பயந்துக்கிட்டே அப்படியே உட்காந்து வந்துருக்காரு. அவங்க கூட இருந்த
அவங்க நண்பர்களும் யாருமே தூங்காமல் காலையில் விடியுதுங்க, மக்கா நாள் விடியுதுங்க. விடிஞ்சோன்னே ஏந்திரிச்சு பார்க்குறாங்க, விக்னேஷால் ஏந்திரிக்க முடியாமல் என்னன்னு பார்க்குறாங்க, உடம்புலாம் நெருப்பாக கொதிக்குது, பயங்கர ஜுரம். சரி என்னடா பயங்கரமாக ஜுரம் அடிக்காதனால என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே தொழிற்சாலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தாங்க இருக்குது. உடம்பு அந்த ஜுரம் நிற்காமல் நெருப்பாக பயங்கரமாக கொதிக்குது. அவரால் ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு அப்படியே ரொம்ப உடம்பு வந்து அந்த மாதிரி இருக்குங்க விக்னேஷ்க்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது, ஏன்னா வந்து நைட்டு வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கான் ஆன்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கிற தொழிற்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமத்தில் அந்த துண்ணூறு போட்டு தாயத்தை கட்டினா பயந்தது எல்லாம் சரியாயிரும் அங்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் ஏதோ சொல்லியிருக்காங்க. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சோன்னே அந்த துண்ணூறு போடுறவர் வந்து பார்த்துட்டு எல்லாமே அவர் கூட இருந்து பார்த்தது மாதிரியே எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்காருங்க. கரெக்டாக சொன்னதுமே, உன் கூட வந்தது வந்து யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. தெரியலங்க நான் சொன்னேன். உன் கூட வந்தது வந்து அவங்க உறவினர் யாருமே கிடையாது, இறந்து போன அந்த பெண்மணியோட ஆத்மா தான் உன் கூடவே வந்திருக்கு. உன்னுடைய ரூமுக்கு வந்ததும் உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கு. உன் ரூமுக்கு வந்ததும் அந்த ஆத்மா தான் நான் சொன்னதுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உன்னை வந்து பின் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த முடிகேறு போகிற ஐயா சொல்லியிருக்காருங்க. சொன்னதுமே சரி இதுக்கு என்ன பண்ணுறது, சரி அந்த ஆத்மா வந்து உன்னை வந்து பின் தொடராமல் சில பல பூஜை செஞ்சோம்னா அந்த ஆத்மா வந்து உன்னை வந்து பின் தொடராதுன்னு சொல்லிட்டு சில பல பூஜையெல்லாம் பண்ணுறாருங்க. பண்ணிவிட்டு அவருக்கு திணறலாம் போட்டு தாயத்தை கட்டி விட்றாரு. தாயத்தை கட்டினோன்னா சரி நீங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காருங்க. அனுப்பி விட்டதுமே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. எதை பார்த்தாலுமே அவருக்கு வந்து பயமாக இருந்திருக்கு. பயமாக இருந்தோன்னே யாருக்கு விக்னேஷ்க்கு வந்து ரொம்ப எதை பார்த்தாலுமே பயமாக இருந்திருக்கு. உடனே கூட இருக்கிறவங்கள்ட்ட சரி நான் இங்கே இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தொழிற்சாலைக்கு வந்து லீவ் சொல்லிவிட்டு அவர் சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு போயிருக்காருங்க. கன்னியாகுமரிக்கு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காருங்க. நடந்த விஷயத்த சொன்னோன்னே என்னடா இப்படிலாம் மாட்டிக்கிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு கிடக்குறியான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஊரில் ஒரு நல்ல துண்ணூறு போடுறவங்க கயிறு கட்டுறவங்கள, அதாவது ஒரு பூசாரியை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி அங்கே போயிட்டு இது மாதிரி நாங்கள் கயிறுலாம் கட்டினோம், அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அதனால தான் நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னோன்னே அவரும் ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணி நல்லா தாயத்தெல்லாம் கட்டி விட்டு ஒரு வார காலம் அவர் ஊர்லேயே இருந்திருக்காருங்க. ஓரளவுக்கு அவருக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுமே மறுபடியும் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கோயம்புத்தூர் வந்து தொழிற்சாலையில் பணிபுரிஞ்சிட்ருக்காருங்க. இன்ன வரைக்குமே அவருக்கு இந்த மாதிரி சம்பவம் எதுவும் இது வரைக்குமே நடந்ததில்லை. இப்போ வரைக்குமே அவர் தான் அந்த ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலுமே அந்த பெண்மணியோட ஆத்மா வந்து இன்னமும் அந்த ஆத்மா வந்து அந்த இறந்த பெண்மணியோட ஆத்மா அவங்க இருக்கிற பக்கம்தான் சுற்றி வரதா அவங்க கூட பணிபுரிகிற எல்லாருமே பார்த்ததா சொல்லியிருக்காருங்க. பார்த்ததா சொல்லி இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட சொல்லி முடித்தாருங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த விக்னேஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தின் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.